என்னம்மா அக்கா தர மாட்டேங்கிறாளா? ஆ என்ன தர மாட்டேங்கிறா? நான் தான் சொன்னேன்ல எடுத்துக்கோமான்ட்டு. ம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் 5வது நாள் டயட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பார்த்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொய்யாக்காய் வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுருக்கேன். அதை வந்து ஒரு ஒன்றா எடுத்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 4 பங்கு புழுங்கல் அரிசி, 1 பங்கு பச்சரிசி, அதில் ஒரு முக்கா வந்து உளுந்து, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு நான் எப்போவுமே போடுறேன். எனக்கு அது கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். இது என்னென்னா பாசிப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டு, இப்போ நம்ம தோசைக்கு வந்து மாவு அரைக்க போகிறோம் காலைல டிஃபனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஒரு துணியால் கவர் பண்ணி கவுத்தி வச்சிடலாம். இது வந்து நைட்டுக்கு எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தா சூப்பராக முளைச்சிருக்கும். இப்போ அதை கவுத்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் இது கூட என்னென்னா மிளகு, சீரகம், பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அரைச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது தோசை மாவை விட இட்லி மாவு பதத்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெலிசாக எவ்வளோ வேணாலும் நம்ம மெலிசாக ஊற்றிக்கலாம், சூப்பராகவே வரும். இது வந்து டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கதால அப்படியே கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நான் 2 தோசை எடுத்துக்கிறேன். மார்னிங் எனக்கு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். எழுந்த உடனே சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டேன், நான் லெமன் வாட்டர் போட்டு குடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நான் காரக்குழம்பு இருந்தது, அதனால் அதை நான் சைடிஷாக வச்சுக்கிட்டேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்துப்பீங்க பாசிப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு. உண்மையாக ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு காலையில் டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி தோசை, இல்லைனா ராகி புட்டு, அப்புறம் வந்தீங்கன்னா பாசிப்பயிறு வந்து தோசை பண்ணி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, இல்லைனா கஞ்சி ஐட்டம் எடுத்துக்கிறது, இந்த சிகப்பரிசி கஞ்சி, கவுனி அரிசி கஞ்சி, இந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் மார்னிங் வந்து ப்ரோட்டீன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னென்னா வந்து முட்டை ஒரு 5 முட்டை இல்லை 4 முட்டை மஞ்சக்கறி இல்லாமல் அவிச்சு எடுத்துக்கிறது, அது கூட பாதாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் மார்னிங் வந்து நான் எந்த மாதிரி வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து என்னென்னா பசங்களாம் ஊருக்கு போயிருந்தாங்க, எதுவுமே வந்து மைண்டுக்கு வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே வரல. வீட்டில் இருந்து எது வேணாலும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சாப்பிட்டேன். ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் என்னுடைய வெயிட்டுமே கூட வந்து நான் எப்படி குறைக்கிறேன் அப்படின்றதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் டயட் இருந்தேன், எப்படி வெயிட் லாஸ் அந்த அளவுக்கு வந்து நான் அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நான் இருக்கிற ஒரு 4 kg 5 kg வந்து நான் சூப்பராக உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நான் கம்மி பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு வந்து என்னுடைய பாடி வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு நீங்களும் பார்க்க போகிறீங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நான் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தினமும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மதியம் என்ன சாப்பிட்றேன், அடுத்து நைட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து வாஷ் பண்ணியாச்சு, இதை போய் காய போடணும். வீட்டில் எவ்வளோ தான் வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி சுற்றி வேலையாகவே இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதியம் என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நடுவில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், தினமும் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் வந்து டைம் வந்து ஒரு 11 மணி ஆகிடுச்சு. 11 மணிக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஆரஞ்சு தான் எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆரஞ்சு, அதை தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஆரஞ்சு வந்து விட்டமின் சி இருக்குது, அதனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு மெயினாக ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து நான் அடிக்கடி ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். என்னென்னா நான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சாமை அரிசி, திணை அரிசிலாம் என்கிட்ட காலியாகிடுச்சு. சரி, அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாலி, அதுக்கப்புறம் வந்து சாமை, அதுக்கப்புறம் வந்து வரகரிசி, இது வந்து சாமை, எல்லாமே ஆஃப் kg எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு நிறைய நாள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா சாமை அரிசி எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா திணை அரிசி மட்டும் கொஞ்சம் ஒரு எல்லோஷியாக இருக்கும், மற்றது எல்லாமே சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வந்து எல்லோ கலரில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து டல்லாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். அதுதான்
இது பார்த்திங்கன்னா சிகப்பரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/2 கிலோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லோரும் வந்து ஒரு இதுதான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டதை நம்ம ரொம்ப ரேராக டயட்டுக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரெகுலர் லைஃப்பில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ நான் பில் போட்டு வாங்கிக்கிட்டேன். அப்படியே வரும்போது நெல்லிக்காவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து வரகரிசி தான் வடிச்சிருக்கேன். சாதம் நம்ம எப்படி சாதம் வடிக்கிறோம் அதே மாதிரி, ஆனால் சீக்கிரமாக வெந்துடும் இது. இப்போ வந்து நான் மார்னிங் வச்ச சாம்பார் தான் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து கீரை வாங்கிட்டு வந்தேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கட்டு கீரை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும் நமக்கு பொரியல் பண்ணால். அதை வந்து நான் பொரியல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை பார்த்திங்கன்னா வந்து நான் மஞ்சள் கருவு வந்து எடுத்துட்டேன். ஏன்னா மஞ்சள் சேர்த்து கீரையோடு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஹாய், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக கீரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி கீரை வந்து மோஸ்ட்லி தினமும் எடுத்துக்கிட்டால் நல்லது தான். பட் நமக்கு தான் போர் அடிக்கும். சரி, அடுத்தடுத்து வேறு வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் கீரை தினமும் வச்சுக்கிட்டு இன்னொரு பொரியல் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து அவங்களுக்குலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். கண்டிப்பாக உருளைக்கிழங்குலாம் நம்ம வெயிட் லாஸ்லாம் சாப்பிடவே கூடாது. அது மாதிரி முட்டை மதியத்தில் ஒரு முட்டை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு போய் ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஈவினிங் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அது எல்லாரும் தெரியும், பால் தான் போட்டுட்ருக்கேன். பால் இல்லை, காஃபி போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து நான் பிளாக் காஃபி தான் போடலான்னு நினச்சேன். இந்த பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் பூஸ்ட் போட்டு கொடுக்குறதால எனக்கும் கொஞ்சம் ஆசையாகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக காஃபி போட்டுக்கிறேன். சீட்டிங் தான், பட் இருந்தாலும் லைட்டாக குடித்தா ஒன்றும் ஆகாது. சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிள்ளைங்களுக்கு வந்து பூஸ்ட் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்டு அடுத்த வேலையாக நான் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டாக ஆகணும். நாளைக்கா நீ நல்லா இருக்க. இது வேறு உடம்புக்கு எடுத்துக்க பாரு. நீ வேற உடம்புக்கு எடுக்கிறது இல்லை, ஸ்ட்ராங்காக ஆகும். எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி ஆகும்? கை செஞ்சிச்சு. பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். உன்னை அப்படியே இப்படி மேலே தூக்கலாம். நீ பார்க்கும் போது வச்சேன் ஆன் பண்ணு. ஹாய் சொல்லு. நாங்கள் இப்போதான் தூங்கி இருந்தாங்க ஒரு ஆள். அவங்க ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. அக்கா எங்க போயிருக்கா? நீ டியூஷன் ஏமாத்திட்ட இன்னைக்கு. கேட்டா உடம்பு முடியலன்னு சொல்ற. நிஜமா உடம்பு டயர்டா இருக்கா? இப்போ பரவாயில்லையா? சாப்பிட்றியா? சரி, நைட்டுக்கு டின்னர் என்னன்னு சொல்லிடலாமா? டின்னர் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. டின்னர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, அப்படி சொல்லலாமா? சரி, பாய். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிகப்பவுலில் தான் வந்து உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் வந்து பச்சைப்பயிறு வந்து நம்ம முளைக்கட்டி வைக்கிறதுக்காக இப்படி கவுத்தி வச்சுருந்தோம். பாருங்கள், இப்போ நான் மார்னிங் வச்சா நைட்டே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து முளைச்சி வந்துருச்சு. மார்னிங் இன்னும் அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சி வந்துடும். இப்போ நான் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப்பு இல்லை ஒரு காஃபி டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கிட்டு நம்ம உப்புமாக்கு போடுவோம் இல்லைங்களா, ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை மட்டும் போட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் வெஜிடபிள் கூட நம்ம அவிச்சு வச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து உப்புமா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பாலாம் வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சாப்பிட்டுட்டு பாப்பா கொடுத்தேன் சாப்பிட சொல்லி. சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. சூப்பராக. நீ என்ன கேட்ட அங்கேருந்து? எப்படிமா செஞ்சுருந்தான்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன் நான். இதை டக்குன்னு செஞ்சேன். சிம்பிள்னா டக்குன்னு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவும் செஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வெயிட் லாஸ் இருக்கிறவங்க
டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒன்று செய்யணும், நமக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு கஷ்டப்படாமல் அவங்களுக்கு வந்து இட்லி, தோசை, பொங்கல் எதை வேணாலும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனால் என் பிள்ளைங்க வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதையுமே சாப்பிடுவாங்க. இவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிட மாட்டார். பட் பெரியவளுமே கொஞ்சம் இது பண்ணுவா. இவள் வந்து நான் என்ன டயட் ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும் இவளுமே கூட எடுத்துப்பா. இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான், நல்ல ஒரு விஷயம் இது மாதிரி சாப்பிட்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். என்னென்னா டீ காஃபி குடிக்கலாமா, ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது நம்ம இதை ட்ரை பண்ணலாமா, இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதை நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நார்மலாக வந்து எல்லாரும் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இனிமேல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறேன். அதை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் வந்து பாப்பா டெலிவரி அப்போல்லாம் 84 kgலேருந்து 59 நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஓரளவுக்கு வெயிட் வந்து நான் 59 மெயின்டைன் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்து 60 or 61 அப்படி வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 57 வரைக்குமே போயிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னா, இந்த மாதிரி டயட்டு அண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங், இது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நான் ஜிம்முக்குலாம் போகல. இப்போ தான் இந்த ஜிம்முக்கு போகிறேன், ஏன்னா மெயின்டெனன்ஸ்க்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், சரி நம்ம பக்கத்தில் ஜிம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதால தான் போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜிம் பக்கத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா, இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு அதில் வர எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ, இதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணாலே சூப்பராக வந்து மாடி மேலே நீங்கள் வாக்கிங் போகலாம். வெளியில் கூட போகணும்னு அவசியம் இல்லை. மாடி மேலே, வீட்டுக்குள்ளே, பால்கனியில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா எதுவுமே தடை கிடையாது. நம்ம மைண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே பாருங்கள், தட்டு காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. Bye.